What now for Russian gaming? I bowled straighter. I was bowling off spin, a little bit cutter kind of it, right? That delivery alone, I just put straight seam. That guy went across. Wrong shot. After coming, he said, catch it! Easy, easy. Sudarshan. What's the ball? Yeah. நான் அங்க பாத்துக்கிட்டு இருந்தேன்டா. அரமார் ஸ்லாக்லாம் போவேனா, உங்க ஷாட்ஸ் ஆடுங்க. 360 rotate. The first time Ulfbek is batting first against his son. Last match order. Everyone came there. He batted. Good ball. It's okay. Going out. Discipline ஏத்தி. We are like Afghanistan. Only if we put a good score, we can defend. எத்தனை பேர் இருந்தாங்க இன்னைக்கு 7 மணிக்கு? 6:30, 6:35 அதான் 7:30 அருண் மட்டும் தான் லேட் ஆகும். நைட் ஃபிக்ஸி மூன் இதுல 5:40க்கு மெசேஜ் வர. ஷார்ட் போலாமா? ஏய் அசி வாடா டேய். ஓடுறா. அசி வாடா. பால பாரு. நீ இங்க வந்துடா. கூடி விரைவில் நம்ம வந்து ராம்மோகன் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். குட் த்ரோ. நைஸ் த்ரோடா. அவன் வந்து அப்ராட் ஸ்டடீஸ் பண்ணாலே வெயிட் குறைச்சிடுவான்னு நினைக்கிறேன், சாப்பாடு இல்லாம. ஜெர்சி அடினா அடிக்க உயிரை வாங்குறாரு. இங்க கேப்டன் எப்பதான் கொடுப்பாராமா? Good ball. Hey, Sudarshan. Lastடா. மீட்டிங் பண்றத நான் அவங்க மாட்டேன். அரமார் ராஷ் ஷாட்ஸ் ஆனா அரமார் டிஃபெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. கிடைக்கும் கமான். தம்பிங்க நமக்காக கொடுப்பாங்க. ஏய் பாலாஜி. மிஸ்டேக் பாலாஜி. ஷாட். அவ்வளவுதான். ஐயோ. ஏய் எங்கடா வச்சீங்க? ரொம்ப நேரம் உள்ள வச்சீங்க. நான் ரொம்ப நேரம் பாத்துறேன். ஊ இஸ் தட் ராஜஸ்தான் ராயல்ஸ். பாலாஜி 2 பால் விடு. Come on guys. இன்னைக்கு தானே வெளிய போற, நாளைக்கு இன் போடு. நாளைக்கு காலையில வந்து ஆடிட்டு போங்க வாங்க. சரி நான் இதே மாதிரி வந்து இப்போ போராடுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ அப்படி பார்த்தாங்க. ஸ்ரீராம் வந்து அடிச்சு அவனு வெறியில இருக்கான் தெரியும்ல. விவேக் ஜெயின் லாலிபாப்ஸ் ரெட் பிராக்டிஸ் போயிருக்கீங்களா பாருங்க மக்களே. 11 லாலிபாப்ஸ் தரானா. ஓ அப்படியே சுத்தி எட்ஜ்ல 4 போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நோபாலா நோபால் அரமார் அந்த ஷாட் ஃப்ரண்ட்ல வந்து புல் பண்ணுங்க. அரமார் அந்த ஷாட் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து புல் பண்ணுங்க. இந்த பக்கம் பேட்டிங் வரணும். பாலாஜி சொல்லிடுறா. நல்லா விளையாட சொல்லு. டாப் வச்சா Come on. ஓவர் அரௌண்ட் முன்னாடி வாங்க.
ball. யாரா அவன்? அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா? டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா? டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்லாம் ஓ, டிவிஷன். அந்த லெஃப்ட் ஹேண்டர் அடிச்சிட்டாங்க. டிவிஷன். He played back foot. Off stump. நீ said him that you are not a spinner. 34 பாலுக்கு 42, 30 பாலுக்கு 33. Before that only it was close leg stump. Who 42? Shot ya. Shot yaara. Adha shot. Awesome shot. Sriram, one you can have back da. Hey, Nah, balance are there. outside you are with us. I know. இந்த டிபிஎஸ் ஒரு தடவை அடிச்சிட்டாங்க. நல்லா support. அவன் அந்த ஸ்வாகத் பாய் 2 4 அடிச்சான். துரோகம். If I didn't catch it, what did it? It's okay. Swagat would have got out. 12:30 மணி வரைக்கும் பிக் பண்ணிட்டு இருக்கான். மழை பெய்யுது. அது வந்து தூங்குது. Nice, nice. Well ball. Adha batting. Good on. Good batting. Short ball. Hey. It is raining down south, right? So it is kind of shot. Easy Ash. Good. They won't run. அவன் தப்பு அதான் அடுக்குது கையெல்லாம் நிக்கிறேன். முடிச்சுடா நீ அவ்வளவுதான்டா அப்படிங்கிற இந்த ஷாட் 6 போயிடு. அதான் நல்ல ஸ்டார்ட். அப்படியே ஆடுங்க. அந்த இடம் தான் குட் ஸ்டார்ட் கைஸ். அந்த இடத்துல அடிங்க. 25 ஓவர் ஆடுங்க அப்படியே. மணிக்கு ஃபோன் எடுத்தாங்க. க்ரௌம்பெட் 10 மணிக்கு கடையே ஓப்பன் பண்ணிச்சிருப்பான். யாருக்கு போய் டீ ஆத்த போறீங்க நீங்க? 10 மணிக்கு அப்போதான் ஓபன் பண்ணி பெருகிட்டு இருப்பாங்க. பஸ் வெயில் அடிக்குது பாஸ். வெயில் அடிக்குதா கடை ஓபன் பண்ணல ப்ரோ. ஏய் ஃபீல்டர்ஸ்லாம் சீக்கிரம் வாங்கடா. ஆறு திட்டுறாங்கயா. ஃபீல்டர் நினைச்சு கேட்டிட்டு இருந்தேன். 2 சென்டர் ஒரே இடத்துல. என்னடா அப்படியே வரிசையா நிக்கிறீங்க அப்படின்னு ஓடிக்கிறீங்க. ஓ குட். அருமார். அது அந்த ஷாட் வேணாம். டிஃபென்ஸ் கொடுங்க. ஷார்ட் பால் மட்டும் பாருங்க. பொசிஷன்ல இல்ல முடியவே. நாளை போற இப்படி போகாம இப்படி சுத்திட்டாங்க. இஃப் யூ ட்ரை போக்குறமா நம்ம either get top edge or you get நான் அவன் அதான் அவன் ஃபீல்டர் முன்னாடி தான் எப்பவுமே லவ் தான் சார் கரெக்ட் தான். அவன் எப்படி பக்கம் 3 overs 20 runs வந்துருச்சு. பிரஷர் இல்லாம ஆடுங்க. கீப்பிங் பண்ணல சுறுசுறுது கை தான் வலி. போன ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஜாப் டேவி. யோ ஆரமார் எதுக்கு அவுட் ஆயினல? ஏன் ஷாட் பாருங்க. This guy was trying the same shot for last 3 days, 3 balls. No, he got out. நான் அவன் பேட்ஸ்மேன் நான் ப்ரொமோஷனலி Huh? Yeah, let him play. அதான் நான் இன்னைக்கு அவன்
bowling AB bowling பார்த்தா சாக்காத Giant is coming one down. For a change. You are also giant, Ash. ஏய் ஆரமார் குட்லன் தான போட்டுட்டு இருக்கான் நீங்க என்ன ஹெல்மெட் இல்லையா ஜி ஃபர்ஸ்ட் பால் இவருக்கு என்ன போட்டான்னு நினைக்கிறீங்க மூஞ்சிக்கு போட்டாங்க இல்ல அடி ஆரமார் அவுட் ஆகுது இப்போதான் கத்திட்டு இருந்தான் போய் கேட்ச் கொடுத்துட்டு வரீங்க நல்ல டச் சார் அவன் தான் இங்க ஏத்துறான்ல அது எப்படி நீங்க புல் பண்ணுவீங்க விட்டுருங்க நல்லா அந்த அப்புறம் ஒரு ஓவர் பிட்ச் போடும் அப்போ அதை ட்ரைவ் பண்ணிடலாம் எதுவும் தேவையில்லாம இப்போ பாருங்க தேவையில்லாம விக்கெட் Extra goal for me. I kept no white covers also. Yeah, it is that red cone I had kept. Then after that, when you are slogging or going for short side, it kept the fielder here, kept the patience. அதே நீ பேக் ஃப்ளோ ஏன் விடவே இல்லை பேக் எப்பவுமே விடுங்க இப்படி இந்த இடத்துல ஒரு ஷாட் அடிப்பீரா அதான் நானும் பார்த்தேன் அது பால் ரெஸ்டிங் பண்ணிட்டான் அந்த நம்ம ஷார்ட் பாலா போட்டு அவன் கட் பண்ணி போறான் எல்லாம் கட் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லை சார் அவன் எங்கேயுமே இப்போ தான் இங்கே தான் தூக்கி அடிப்பான் இல்லை யாருமே ஷார்ட் ஷாட் 2 செட் இதுதான் ஆற மாதிரி Seth, good start. When you ball control, what you do is this is the bat showing like this. Bat should be like this, so that the ball will come down. Now you gave almost a catch to me. I dropped it. I mean, I thought it came very fast, so I went I overran it a little bit. But you are giving catches only, no, mostly. So but you have to get on top of the ball. You cannot be crouching, and if you play crouch, you can play this one. So you have to get on top of the ball and hit it down the ground. பாலே போடணும் அதுக்கு தான் ட்ரை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் ஃபீல்டர் வச்சுட்டு ட்ரை பண்ண போடுங்க ட்ரை பண்ணா ஷார்ட் பால் அப்படி சாவச்சிட்டு இருக்காங்க இவன் போடுவான்னு நினைச்சேன் அருண் போடுவான்னு நினைச்சு பார்த்தேன் வைட் வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் போட்டிங்களா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைனல் ஓவர் முன்னாடி இப்போ அது மாதிரி மாறி இப்போ ஃபஸ்ட் அப்படியே அந்த லைனில் தான் போடுறேன் தொடவே மாட்டேங்கிறான் அந்த பால் அங்கே சேத் அங்க ஃபீல்டர் இருக்கு டவுன் த கிரவுண்டே அடிங்க எல்லாமே அவன் முடிச்சிருவான் அவன் எல்லா கேட்சும் நம்ம கிட்ட ஆடும்போது எல்லா அவன் கிட்ட பிடிச்சி போடுறான் டேய் நைஸ் Iram, I'll come in now. Hey, stay here, man. Hey, Batting. Or wicket பண்றதா வெயிட் பண்ணலாம் 30 balls 33 அடிச்சிட்டு Top order got. No, I want to pull it. இதுடா ஆயோடா ஏன்டா பாலாஜில போட்டோம் why are you in a hurry to go inside அது உடச்சிட்டான் அபினவுக்கு அடிச்சாங்க ஸ்டிக் உடச்சிச்சு Then if you bowl well, very good. அதனா ஸ்பின்னர் இல்லையா அப்படி இல்ல ஒயிட் வச்சினால மதன் பால் கரெக்ட்டா ஒயிட் வேணாம்பா வேணாதல்ல நான் வீட்டுக்கு போய் எனக்கு வேணாம் சார் வேணாம் well played goal super Seth 4 hours 25 ரன் ரேட்ல சூப்பரா இருக்கு விக்கெட் விடாம ஆடுங்க ஏய் விவேக் இஸ் ஹர்ட் யா ஏய் பாலாஜி வாடா வெளியே போட்டு ஏய் ஸ்வாகத் உள்ளே ஏறா ஆடுனது 2 ஓவர் பாலாஜி வருவான் ஆமா ஆடல இருக்கு ஏய் ஐ அம் கிரியேட்டிங் கன்ஃபியூஷன் அதுதான்டா ட்ரை பண்றேன் நீங்க ஏன்டா கன்ஃபியூஸ் ஆறீங்க வாங்கடா வரேன் கேப்டன் கூப்பிடுறாருன்னு வரேன் இல்ல திட்டானா வா எங்க அங்க போற பாலாஜி மேட்ச் அவேர்னஸ் இருக்கணும் அதான் 2 ஓவர் அடிச்சல திருப்பி அவனுக்கே விக்கெட் விட்டாரு லாஸ்ட் பால்ல காலேஜ் பையன் போட்டு அடிச்சா நல்லா பேசி அதையும் தூக்கி விட்டு அடிக்கலாம்னு போயிட்டேன் அப்போ அது ஒழுங்காவே பண்ணல
நாலு பேட்டிங் பக்கு பக்கு பேட் ஃப்ளோ அதெல்லாம் கடந்து ஓகே ஏபி வச்சுக்கல ஏபி வச்சு ஒரு தடவை நீங்க bowling போட்டு அங்க கேட்ச் பிடிக்கிறீங்க. ஆமா அப்படிதான் கரெக்டா தான் பார்த்தேன். காலையே குத்திக்கிறோம் கையில தானே வந்துச்சு நேரா கையில தானே வந்துச்சு. பயமா இருந்துச்சு. இதான் வேண்டாம் சொல்லுங்க. நான் சொல்றேன் மேட்ச் முடிஞ்ச ஏய் அடப்பா நீ பேசி ஏங்க ஆடுறானு அவன் தான் எக்ஸ்பெக்ட் நினைக்கிறேன். அப்படியா? அதெல்லாம் இல்லையாண்ணா. யாரோட சண்டை? யாரோட சண்டை? சும்மா தான் சொல்லிட்டு இருந்தான் அவன். விவேக் சொல்லிட்டு இருந்தான். யாரோட சண்டை? இப்பதான் சொல்லிட்டு இருந்தான். என்ன சண்டைங்க? அது தெரியலங்க, சும்மா கிண்டலுக்கு சண்டை சொல்லிட்டு போறவங்களாம் வேலைக்கு இருக்கான். விக்கெட் விடாதீங்க, விக்கெட் விடாதீங்க. 4 வந்துருச்சு, பவுண்டரி வந்துருச்சு ஓவருக்கு. நீங்க ரெண்டு ஆமா நல்லா வர மாட்டீங்க. ரெண்டு பேர் எடுத்தீங்க ஒரே ஒரு நீங்க கடைசி ஒரு போட்டு லெஃப்ட் இருக்கு. லெஃப்ட் அவ்வளவுதான் சுட்டாரு. நீங்க என்னதான் சொன்னாலும் அப்படிதான் ஆடுவாரு. சரிங்களா? சார் ரெண்டு கல் எடுத்து பால் வரட்டும். அவர் இங்கே விட்டு போங்க ஜி. நீங்க தானே கூட்டு வந்தீங்க அவரை. இல்ல என் கார்ல வந்தாதான் ராசி இல்லையா? அதனால அவர் கார்ல வந்தீங்களா? என் கார்ல அவர் கார்ல வந்தா ராசி இல்ல. அவர் கார்ல வந்து அடிப்பாரான், என் கார்ல வந்து ஒரு மேட்ச் கூட அடிக்கல. உண்மைதான் இது. 8 மேட்ச் அடிக்கவே வெயிட் ஆன், வெயிட் ஆன். டேய் ஆஃப்ல வைடா. லெக்ல அவர் போந்துறாரு. ஏய் கம்மன் இரியாயோ. மேட்ச் மட்டும் பாக்கணும். இங்க வச்சீங்களடா. மிட் விக்கெட் பண்ணல, இங்க ஸ்கொயர் லெக் வச்சிருக்காங்க. ஏய் டீம் பால் ஏன்டா கீழ உருட்டுறீங்க? பால் போடு, அங்கேயே தான் அடிப்பாரு. அப்படியே மிட் விக்கெட் அடிக்க மாட்டாரா? ஷார்ட்டா மட்டும் அப்படிதான் விட்டாங்க. ஷார்ட்டா மட்டும் போடாதீங்க. வந்து போயிருக்கான். அம்ஜத் எடுத்து வைப்பாரு. உள்ள போட்டாங்க அடிச்சிருவாரு. ஏன்னா 20 பாலுக்கு மேல நின்னுட்டாருன்னா உள்ள விழுந்தா அடிச்சிருவாரு. உள்ள போட்டா நீ வந்து அப்படியே நில்லுங்க. தொக்கு வைங்க. அதான். ஏய் யாரா? நல்லா ஃபீல்டிங் பண்ணி. ஸ்ரீராம் காலை விடாத அவன் மட்டும் தாங்க ஓடுவான். யார் அபியா? ஓடுவான் எல்லை இருக்கும் ஓடிட்டே இருப்பான். மேபி ஆக்சுவலி ஆமா, மற்றவங்கலாம் உங்களோட உங்கள் வயசோட மோசமாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் அம்ஜா. ஆசம் பேட்டிங், ஆசம் பேட்டிங். ஒரு 20 ரன் ஓட்டாங்க. டயர்ட் ஆயிடுச்சு. 5-2 ஓடுறேன் அந்த ஓவர்ல. 1-2 ஒண்ணா பரவாயில்ல. 5-2 ஓடுறது. ஓடிட்டு தீபேஷ் ஒரே இடத்துல ஓடுறேன். அப்படியே பாலுக்கு ஓடுறான்னு ஓடுறேன். நல்லா தாங்க பண்ணான். இல்ல சார் நல்லா தான் பண்ணான். இல்லைன்னு சொல்லல. ஸ்டட் பத்தியாங்க. அஸ்வின் ஏய் அசி கொஞ்சம் இப்படி திரும்ப. லைட்டா இப்படி திரும்ப. ஸ்டட் இஸ் கால்ட் ஸ்டட். போட்டிருக்கானா? போட்டுருக்கு ஸ்டட். ஓ இது நான் காதுல பார்த்துட்டு இருக்கேன். நானும் காதல தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க இருந்து ஒரு காதலா எப்படி தெரியுது அப்படின்னு அவன் கண்ணு போச்சுப்பாங்க. அதான் பாலு. அது அவுட்டா? அந்த கீப்பர் இது அவுட் ஆச்சு. எது? ஸ்டம்பிங் இல்ல இல்ல. என்ன ஸ்டம்பிங்? இந்த ஒரு இது அது சுதர்ஷனா? அவுட், அது அவுட். அது வந்து அவன் அம்பையர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணிட்டு அது என்ன Score பண்ணி அடிக்கவே இல்லை. லவ்ல போட்டு அதுவே ஸ்டாப்ல விட்டுருச்சு. அப்படிப்பட்ட சாதாரண பார்த்தீங்கன்னா அவர் கை இப்படி கொண்டு போன மாதிரி தெரியுது. அவர் எங்க ஓடுறாரு? 4 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாரு. தலைமை 6 ஸ்டெப் இருந்தா ஓடிவாங்க. நைஸ் ஒன் பாலாஜி. அடுத்த பால் விட்டுரு. நல்ல ஃபீல்டிங். ஏய் சூப்பர் பாலாஜி. நைஸா நைஸா. பாராட்டு கூட விட மாட்டேங்க. நாளைக்கு இன்னும் இல்லையா நீ? உங்க அம்மா வந்துட்டாங்களா? ஹவுஸ் பார்ட்டி போடவே இல்லையா?
4 அடிச்சறடா சரிடா வைட் வைடு தரக்கூடாது அவரே கையை காமிக்க அம்ஜா எக்ஸ்ட்ராஸ்ல ரன் வருது பொறுமையா இருங்க சீத் கொஞ்சம் பேசிக்கோங்க சீத் ஸ்ரீராம் டயர்ட் ஆயிட்டாங்க அவன் இது மூணாவது போடுறான் பாபு 2 வரதான போடுறான் 3 போடுறான் மூணாவது போட்டு வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் வச்சிருந்தீங்களா உள்ள அம்ஜா விக்கெட் எடுத்தே ஆகணும் இப்போ மாட்டவே மாட்டேங்குது ஆளுக்கு என்னடா என்னையா கேக்குறீங்க இவன்ட்ட சொல்லுங்க 28 வைடு போட்டுருக்கா 30 வைடு போட்டுருக்கீங்களா நீங்க நிறைய போட்டீங்க எக்ஸ்ட்ரா 40 கிட்ட போட்டீங்க 40 எக்ஸ்ட்ரா நீ மொத்தமா சேர்த்தா 33 வைடு மட்டும் 33 ஒண்ணுமே ஒரு எத்தனை மத்த இதெல்லாம் பை கீலாம் 6 வைடு போட்டேன் நான் 40 வந்து பைட்ஸ் 2 நோ பால்ஸ் 40 கிட்ட போட்டீங்க ஒரு 5 வைடு டிஃபென்ஸ் ஒரு 5 வைடு நான் எங்க 2 வைடு நான் 2 வைடு ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேருமே ஓபனிங் ஸ்பெல் நிறைய வைடு வந்துச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்னால நிறைய இல்ல நான் போல என்ன ஒரு இடத்துல நின்னா ஆடிக்கிட்டே இருக்கான்டா ஸ்டான்ஸ்ல அப்படியே இப்படி நிற்கிறான் அப்புறம் நம்ம ரன்னை போடும்போது இப்படி வந்துடுறான் அப்புறம் எங்கிட்ட நம்ம போய் இதை போடுறது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறான் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் கீப்பர் முன்னாடி வச்சு போடுறது நான் கீப்பர் பின்னாடி வச்சு போடுறேன் டச் சேவாகோட மோசமாக ஆடுறாரு மட்டும் அவுட் ஆகிட்டாருன்னு இல்லை நான் முடிஞ்சிருப்பேன் காரில் இதுதான் ஃபர்ஸ்ட் பால் அந்த கேரி மட்டும் அவன் பிடிச்சிருந்தான் இனிமேல் நீ வரவே கூடாது நீ தனியாக போ நான் தனியாக போகிறேன் பாரு மதனா இல்லை அபிதாங்க போடுறான் இல்லை இவன் மேடி இது பண்ணிட்டு இருக்கான் அவன் அங்கே வரான் பாருங்க அவனுக்காக தான் பால் இது பண்ணிட்டு இருக்கான் மேடி சார் இல்லங்க ஏபி ஓ மாதவா மாதவ் தான் நினைக்கிறேன் ஆமாம் ஓகே ஓகே ஆமாம் சார் ஒரு 30 அடிச்சிருப்போமா எவ்வளோடா 30 4 hours 5 hours 5 ஓவர்ஸ் 37 ரன் ரேட்லாம் இருக்கு விக்கெட் விடாம ஆடுங்க சடனா வெயில் அதிகமா இதாயிடுச்சு யார் இவன் இங்கே தான் இருக்கான் In our cognizance, we are conducting a Chennai Cricket League. அதனால தான் சண்டே அவுட்டா The selection is going. அவன் யாரே அவன் செலக்ஷன் பண்றதுக்கு ஐ வில் நாட் கோ அப்படின்னு சொல்லுங்க அம்ஜத் அம்ஜத் யாரா லெவல்ல போட்டுருக்காங்க இல்லடா அதுக்கப்புறம் இன்சைட்ஸ்ல பார்க்கலாம்டா மேட்ச் முடிச்சிட்டு 4 வயசு இதெல்லாம் போட்டான் Five hours 37 கூல் ஆடுங்க நல்லா போயிட்டு இருக்கு அஞ்சா பால் போட்டு கண்டிப்பா போடுவாங்க கண்டிப்பா நீ போவியா உள்ள போடுவாங்க கூப்பிட்டாதான் போவாங்க நம்ம டீம்ல அங்க அடிக்கிற முடியும் ஆட்டு ஆமா போன இன்னிங்ஸ்ல கண்டதை பேசிட்டு இருந்தோம் அப்பதான் நீங்க பேசுங்க நான் கட் பண்ணிடுறேன் இந்த உல்ஃப் பப்பீஸ் 10 பேர் உட்கார்ந்து கையாமையான்னு கத்திட்டு இருக்கீங்களா ஏன்டா இப்படி பண்றீங்க மேட்ச் ஆடும்போது என்னாச்சு பரவாயில்ல அம்ஜா கூல் ஆடுங்க நான் சச்சின் பேக் இன்ஜூரி ஆடுங்க அம்ஜா கூல் ஆடுங்க ஆமா எவ்வளவு நேரமா கொஞ்சம் தூங்கிட்டீங்க கட் பண்றாங்க டாக எந்த எல்லாம் கேப் என்ன சொல்லி போடுறான் ஸ்பின்னர் தான் அஞ்சா வெயிட் பண்ணு இவன் ஃபாஸ்ட்ல போட்டுட்டு இருந்தான் நமக்கு ஃபாஸ்ட் தானே டேய் தண்ணி ரெடி பண்றா அடுத்த ஒரு இவங்க எல்லாரும் ஃபாஸ்ட்ங்கிற பேர்ல இப்படி தான் போட்டுட்டு இருக்காங்க இவன் மதன் பாலாஜி மதன் ஃபைட் பும்ரா மாதிரியே ஓடி வந்து போட்டு அப்படியே யாரடா இப்படி பண்ற எந்த அது ஏங்க நீங்க கேக்குறீங்க அவர் ஆப்ஸ் டச் பண்றது ஏன்டா யாருக்கு அம்ஜத்கா எல்லாருக்கும் இல்ல அடுத்த ஓவர் முடிச்சிடலாம் அடுத்த ஓவர் அம்ஜா குயிக்கா பரவாயில்ல குயிக்கா ரெடி ஆகலாம் ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்ல அம்பேர்
இது யார் ஃபோன் அது? கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு ஸ்ப்ரே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா டேய் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா பாரு. ஆயிட்டு இருக்கு. வேற எடிட் பண்ணிடுறா. அங்க தான்டா இருந்தது மாணிக். எந்த தூரம் முடிஞ்சது இல்ல வெயிட் ஆன் தம்பி இது வரைக்கும் போட்டது வைட் போட அவசர டாக்டர். நீங்க தான் போயிட்டு வாங்க. ஒயிட் கம்மியா போட்டுருக்காங்க. அவசர டாக்டர். எப்படியா வந்து உட்கார். எமர்ஜென்சி டாக்டர். எமர்ஜென்சி மெடிசனா இருக்காங்க. என்ன ஹரி சார் நீங்க இருந்துட்டே அவர் பேக் பெயின் சரி பண்ணீங்க. அவர் போயிட்டாரு. நம்ம bowling போடு ஃபுல்லா போடு. இந்த பால் எழுதி போட்டாங்க. சித் ப்ரோ உங்க மண்டைக்கு அடிக்க போறான்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணிட மாட்டாரு அவரு. ஏதோ ஒரு ரீல்ல வந்துட்டு ரன்னர் ஓடி வந்துட்டு தூரத்துல இருந்து மண்டையிலே வரும். ஹெல்மெட் போடுங்க ப்ரோ நான் தான் சொன்னேன். ஆமா ஆமா ஆனா அடிக்க மாட்டான் த்ரோ. ஆமா நான் தீபேஷ் நல்ல catch ஆனா. ஒரு நிமிஷம் தீபேஷ் how do you feel taking அடிச்சான் அவன் ஆக்சுவலா. ஒரு பால் செம ஷாட் அடிச்சான். அடுத்த பால் நான் ஒரு மட்டமான சிக்ஸ் பால். அடிச்சது ஏமால ஆச்சியா? சிக்ஸா நல்ல Four தான். boundary. ஏய் come on Chido ஆக்சுவலா நான் இதுக்கப்புறம் ஸ்ரீராம் பாலாஜிட்ட போயிடுவான். பூ மாதிரி போடுவான். ஏய் அவன் நல்லா தான்டா போட்டுருக்கான் மாடி. ரெடி செட் ஃப்ரீ. பார்த்தா கேப்டன் ஷாட் பால் போட்டுருக்கான். வரைக்கும் போட்டாலே சீக்கிரம் மட்டமான பண்ணி. நோ பால் ஹிட் பால். டபுள் பிட்ச் ஓகே. ரெண்டு ஃப்ரீ கொடுப்பீங்க. கேப்டன் எல்லா விதம் வைடு போட்டான், ஆஃப்ல போட்டான், லெக்ல போட்டான், இதெல்லாம் போட்டான். இவன் வந்து எல்லாம் கிரீஸ் நோ பால், ஹைட் நோ பால். அத தவிர ரெண்டு நோ பால் போடுறாங்க. அது ரெண்டே ஓவர். நானே வந்து ரெண்டு ஃப்ரீ first time வந்து ஏமாத்திறாங்க. இப்ப நாலு கிட்ட நோ பால் இருக்குன்னு இத பார்த்தா தெரியாது. இல்லனா எனக்கு ஹைட் நோ பால் இது வீஸ் நோ பால் தெரியும். முதல்ல டெட் பால் கால் பண்ணிட்டேன். நான் கூட பையன்ட்ட நான் படியலாம் இல்ல என்ன பண்ண பால் போறேன். நோபால கொடுத்துருங்க அடிச்சுக்கிட்டா. அது ஒரு நல்ல ஒரு 6 அடிச்சு அது ஒரு நல்ல பேர் பாப்பான். ஆமா. சிக்ஸா? அடிச்சதே தெரியல. Good shot, good shot, set. ஃபிட் பண்றாருனா. Very good. Good going, guys. Ashwin going. Okay. நான் ஓவர் பண்ணிட்டோம். அந்த வீசி யாரா அஸ்வின்? இன்னொரு அஸ்வின் யாரா? லெஃப்ட் ஹேண்ட். இது அபினவ் பையன் சரி போ தண்ணி போட்டானா? போ. என்னடா என்ன டீம் இல்லாம என்னடா டீம்? ஏய் தீபேஷ் எடுக்கல தண்ணி எடுத்து போடா டேய். தண்ணி இந்த இருக்குடா. நீனா 3 விக்கெட்ரா. ஆவி. அவன் எத்தனைடா எடுத்துவான்? ஏண்டா? நீனா 3 விக்கெட். அதானா நீங்க பேட்டிங் ஆடுவீங்க பவுலிங்கும் போடுவீங்க. என்ன ஐடியா நீ இருக்கு? லேட்டா வந்தறடா சொல்றா. அத பார்க்கல நான். 11th பார்த்து எடுப்பியா? இத பார்த்து வரணும் அத பார்த்து எடுக்கறேன். நாளைக்கு என்ன சரிங்க எனக்கு போட்டு அங்க செலக்ஷன் போறீங்க. ஆமா மேனேஜர் வர்றாரு. செலக்ஷன் 4 மணிக்கு நீங்க. மேனேஜர் கிட்ட உங்க கிரிக்கெட் ஸ்கில்ஸ் காமிச்சிட்டு அதனால நோட் பண்ணிப்பான். ஐயோ நீங்க நோட் பண்ணுங்க. இவனுக்கு நிறைய வேலை கொடுங்க அப்படி சொல்லி. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நாளைக்குமா? ஏய் நீயோ சிட்டிஸ் என்ன? கோ ஜாயின் தி ட்ரையல்ஸ். அவன் வந்து ஒயிட் பால் டோர்னமெண்ட். டிவிஷனல் பிளேயர்ல இருக்கும். We are dividing the business units into 12. QVA டெவலப்பர் Digital engineering அப்புறம் என்னமோ ADM சப்போர்ட் டீம் என்னமோ 12 தான் பிரிக்கிறாங்க. சேத் 100 வரைக்கும் விக்கெட் விட கூடாது. ரன்னே வரலனாலும் பரவாயில்ல விக்கெட் விடாம ஆடுங்க. ஓகே ஒண்ணேல தம்பி நீ போ தம்பி. நீ எங்க கட்ல? வாடா ஸ்டட். ஏய் இங்க வாடா. இந்த அஸ்வின் அடிங்க. அவன் 2 பால் விட்டு தரேன்னு இருக்கான் நமக்கு. ஏய் அசி கொஞ்சம் போர் அடிக்குது வாடா இங்க. வாடா வாடா. ஏய் வாடா நீ வாடா. ஷூ கொடுத்தா என்ன? இப்ப என்ன ஷூ தானே கொடுத்தா? டேய் வா நீ வா உட்காரு. அது சரி.
நீ வந்து 2 பால் பண்ணிட்டு போயிட்ட. உன்னை ஃபீல்டிங் பண்ண சொல்லியிருந்தேன். அவன் நல்ல ஃபீல்டர் கொடுத்தா கேட்ச் பிடிச்சிடறானுங்கன்னு இவனை வெளில கூப்பிட்டு வந்துட்டான். அசி உன் பக்கம் அடிக்கணுமா? சொல்லு. நல்லா இருக்கு சார். யூரியா போய் அடிச்சுட்டியாடா? சொல்லு. தண்ணி கொஞ்சம் கொடுறோம். தேங்க்யூ அஜய். இவர் வந்து இவரோட நாடி ஒரு டீம் வருவான். டீம்ல ஆள் எனக்கு புரியும் தாங்க இருக்கா இன்னொரு இது இருக்கு. அந்த நேரம் கொடுத்தோம். வணக்கடா கை கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. இங்க பாரு வந்து வந்துச்சு. ரவன் தானே இருந்துச்சு. அதான் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணீங்க. யார் டிஸ்ட்ரிக்ட்? அந்த கருப்பா ஒரு பையன் ஓடி ஓடி பிடிக்கிறான். ஷாட் யா. ஷார்ட் மேன். நைஸ் அம்ஜா. குட் கோயிங். டீம் 50 டீம் 50. இவனை மிரட்டிட்டு இருக்காரு. யூஸ்லெஸ் தட்ஸ் நாட் ப்ராப்ளம். ஆமா என்ன சண்டை ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும். அம்ஜதுக்கும் சுதர்சனுக்கும். அப்படியா? அவர் கொஞ்ச நேரம் கேப் இருந்துச்சு நடுவில். இவன் பேச நிறுத்தினோன்னு அவர் வந்திருக்காரு போல. அதான் கேட்ட என்ன பிரச்சனை இல்லை. அது இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான். சின்ன பையன் போ. அப்படிதானே பேசுவான். அவன் எப்பவுமே தான் பேசுவான். அவங்க வந்து லைஃப் டைம் வாங்கி கொடுத்தா அது தேங்க்யூ சொல்லுறாங்க. அதான் நான் அடிக்க போயிட்டேன் நம்ம அம்பையர் கிட்ட போக முடியாது. அம்பையர் உன்னை மாட்டிடாதா? அவனுக்கு எதுவும் தெரியாதுடா. உட்கார்றா இதாடா. ஏன் நிக்கிற? அம்பையர் அப்புறம் சொன்னா மச்சியா. சாப்பிடணும்னால உன் ஆட விட்டாங்க. அப்பா விட்டு தாண்டி போயிட்டு. நான் போய் சொன்னேன். சூரிய டீம் நடந்தான் ரோஸ் பண்ணி அடுத்து கொடுத்து கொடுக்க மாட்டான். தேவையில்ல. அவனுக்கும் வந்து ஒரு லேர்னிங் தானே. பாப்பா. அவன் என்ன பண்ணல? அவன் வந்து அம்பரேஷா? அதுக்காக இந்த சுதர்சன் விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டானே. நான் 3 வைஸ் கேப்டனா எடுத்துறேன் உங்களை. அது அந்த விக்கெட் எனக்கு ஒழுங்கு அது இவன் குடிச்சிட்டான். எப்பவுமே நானும் சாய் போட்டா ஆமாம் மிடில் ஒரு ஃபுல்லாக அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். கரெக்டு தான் பண்ணிட்டாங்க இன்னைக்கும். இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இல்லைண்ணா நீங்கள் யூஸ்வலாக அந்த இது இருக்கும்ல எக்ஸ் ஃபேக்டர். நீங்க சிங்கிள்ஸ் அலோவ் பண்ணிட்டோம். நல்லா பாஞ்சிருந்தேன். மட்டும் 20 நிமிஷம் சும்மா கையில எடுத்து விட்டோம். சூப்பர் சூப்பர். நைஸ் பேட்டிங் யா. நைஸ் பேட்டிங். அழகா இருக்கு அம்ஜாத் அப்படியே ஆடுங்க. ஏய் சபே ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஏய் அப்படியே தண்ணி மிஸ் பண்ணியா. மக்ல மட்டும் போடு. போலிங்கடா. ஏய் ஏபி 4 ஓவர் போட்டியாடா? சீக்கிரம் போட்டு போடு. மூணாவது வரும். மூணாவது ஓவரே இப்பதான் என்னடா இவன் மூணாவது பண்றீங்க? ஏன்டா இப்படி இருக்கீங்க? மேட்ச்ல மொத்தம் 10 ஓவர் போட்டாங்க. நான் நியூ பால் போலர். போடுறா. யாரு கிட்ட? நைஸ் ஷாட். யாரா ட்ரீம் லெவல் அம்ஜத் எடுத்தது? வாட்ஸ்அப்ல மெசேஜ் இருக்கும் பாருங்க. ரெண்டு பேரோட டீமும் வாட்ஸ்அப்ல இருக்கும். சூப்பர் சூப்பர். அதனால 6 பேர் 22 பேர் 6 பேர் சென்சிபிள் அம்ஜா சென்சிபிள். டோன்ட் லூஸ் இட். ஃபுல்லா ஆடணும்.
Well played. சொல்லிட்டீங்களாடா ஒரு கொஞ்சம் அமைதியாக தான் ஆடிருந்தாரு. அதுதான் விசுவேஷன். தேங்க்யூ. சிங்கிள் தட்டி விளாண்டுட்டு இருந்தாரு. சிங்கிள் தட்டிட்டு போது சொரிஞ்சு விட்டாங்க. தேங்க்யூ சுதர்சன், தேங்க்யூ. தட்டி விடுவாங்க. ட்ரெயினில் போயிட்டு அவன் அந்த பக்கம் இருப்பான். எல்லையில் நடுவில் இருக்கும். தட்டி விடுவாங்க. ஸ்வாகத்துக்குலாம் ரேகையே இல்லைண்ணா. ஷாஜா அசி ஓடுற அசி ஓடுற டேய் ஆஃப் ஸ்பின் போட்டா விக்கெட் விழுன்னு சொல்றான் அவங்கிட்ட. ஆஃப் ஸ்பின் தான் இல்லையே. நான் இருக்கேன்ல. தம்பி என்னப்பா மிகப்பெரிய பொலிட்டிஷனா வர போல நீங்க. ஆனா மணல் யூஸ் பண்ணுங்க. ஏன்பா நான் தான் மணல் பேர் வச்சிருக்கேன். பாலாஜி யாரும் இல்லடா ஆஃப் ஸ்பின். அதான் அது. ஏய் பேபி ஜெய். ஏய் நீனே நம்ம டீம்ல இருந்து இனிமே பண்ண இருக்கற. நான் என்ன பண்ணேன்? 21 லெக்ஸ்னு சொன்னேன் அவன்ட்ட. அதுக்காக தம்பி பண்ணி தரணும் அவன். இது பாருங்க. இங்க பாருடா. டேய் எங்கடா உள்ள போற? சரி அவன் போறான். போன ஓவர் வரைக்கும் அப்படிதான் சூப்பரா ஸ்கோர் 64-70. சென்சிபிள் ஆடுங்க உள்ள போடுவான். சரி வெயிட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. அரவிந்த் ஸ்பின்னர் அவனை போட சொல்லலையா? லெக் ஸ்பின்னர் நல்லா போடுவான். ஆனால் இல்லை அவன் போடுற அந்த ஸ்லோனஸ் அந்த நட்டு ஆனால் அவர் கரெக்டாக வரும். உள்ள நேரா போடுவான்டா ஒரு சில பால் நிறைய உள்ள போட்டுருவான். நேரா போடு. அவன் நேராக போட கூட ஸ்லோ தானே போடுவான். எங்கால நேரா போடுறது டிஃபென்ஸ். அட்ரா ரசிகரா. கம் ஆன் அம்ஜா கம் ஆன். நைஸ் கோயிங் கான்ஃபிடென்ட்டாக இருந்தா யாரை பவுலிங் போடுறது இல்லை அந்த யாரா கேம்பிள் எடுத்தான்டா அவனை. விக்கெட் உள்ளது. அது வேற இல்ல ரிஸ்க் தான். எடுத்து போட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனா வேற விக்கெட்டே விடாம அது கேம்பிள் இல்லை எடுத்து அவன் வந்து ஆல்ரெடி ஸ்கோர் போயிடுச்சா. இப்போ ராம் பிரபு அண்ணா மாதிரி ஒரு அவர் நல்ல ஆமா ஆமா. இவன் ஃளைட்ல டவுன் ஆகும். ஸ்லோவா தான் போடுவான். ஆமா. டவுன் ஆகும். நானும் ஆஃப் ஸ்பின்னர் தான் நான் கொடுக்க மாட்டேன். ஸ்வாகத்துக்குலாம் நல்லா பியூர் பவுல் ஸ்பின்னரை யூஸ் பண்ணேன். நான் ஓடுறா அசி ஓடுறா. என்னடா சொல்கிறேன். நான் பியூர் பவுலரா ஆடி இருக்கேன். நான் கேப்டன் எங்க போனாலும் வந்து பிடிச்சா கேப்டன். அப்போ அரவிந்த் இல்ல ஏய் இது வடை உள்ள வைக்கல போகுது வச்சிருக்க பொசிஷன். நல்லா ஃபைட்ல இருக்காங்க. ஜாலியா உட்கார்ந்திருக்கேன். ஏன்டா இப்படி வந்து கிராம்ப் பண்ணிக்கிறேன். இங்க வாங்க. உட்காந்துக்கு மாதிரி இருக்கு. இல்லங்க இங்க தள்ளி விட்டுருவோம். இந்த பாருங்க தினேஷ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கு. ஏன் காலையும் மடிச்சு உங்க காலையும் மடிச்சு. நைஸ் ஃபெச் பாத்து ரன்ஸ்லாம் வந்துருச்சு. உள்ள வேண்டாம். ஏக பண்ணி உள்ள போறா அப்படினு. சுதர்சன் நல்லா பண்ணிட்டாங்க. உள்ள கரெக்டா நீங்க சிட்டு புதுசா டக்கில பண்ணிடுங்க. ஜெர்சி டி-ஷர்ட் உள்ள டக்கிங் பண்ணிட்டாங்க. பாருங்கடா. பவுன்ஸ் இருக்குன்னா அவர் அனுப்பிச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் பாம்புக்கு வந்துட்டாரு. நாங்க போட்டப்ப பவுன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு பவுலிங் பவுன்ஸ் ஆக மாட்டேங்குது. நீங்க என்ன தூக்கி போட்டுருக்கீங்க. எனக்கே பவுன்ஸ் இருந்துச்சுடா. அடிச்சு போட்ட பந்துல ஆமா. இதான் அந்த சுதர்சன் ஆனானே பேக் போட்டு போறேன். பம்ப் ஆகி மேல போகுது. அருண் டிஃபன். இப்போ நான் வரேன். வர காட்டு. பரவாயில்ல. நைஸ் பால். நைஸ் பால். ஜெயின் பவுலிங் நைஸ். எனக்கு ஏன்டா முன்னாடி கொடுக்கணும். பண்ணா இவனுக்கு தான் வரும். Hey, why are you sitting outside? Go field.
அசி அமுச்சு ஏய் அசி அடுத்த வரடா அவன் சும்மா தான் இருக்கான் நீ உள்ள போயிட்டு ஒரு ஓவர் போடு ஷாட் குட் ஷாட் ஓவரா நல்ல ஓவர். ஏய் அசி வாடா அசி வா கொஞ்சம் வா ஹெல்மெட் ஏய் வாடா சாகத் ஸ்டாப் பண்ணு கேப்டன் சொன்னா தான் போவாங்க. இதெல்லாம் பாலாஜி கூப்பிடுங்க. டேய் பாலாஜி வேணாம். இல்ல இது கால் சேத் ரிஸ்கி ஷாட்லாம் வேணா டவுன் த கிரவுண்ட் அடிங்க நல்லா ஓங்கி காரக்குடி காரைக்குடி இஸ் ஃப்ரம் காரைக்குடி அதான் நாங்கள் சொன்னோம்ல நடுவில் மீட் பண்ணுவோம் காரைக்குடி. இது அங்கே எங்கே விளாடுவீங்க கிரவுண்டு? அங்கே ஏசப்பி இதுக்கு அந்த அழகப்பா அந்த இது கிரவுண்டா? புதுமேட்டு ஷாட் வெல் பிளேட் அவ்வளோதான் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டாங்க 8 ஓவர்ஸ் எவ்வளோ 67 68 தான் இருக்கும். போன ஓவரில் 4 8.1க்கு 69 போன ஓவரில் 4 தான் 101 பால்ஸுக்கு 98 ரன்ஸ். நீங்கள் 7 ரன்ஸ் எடுத்தாலே ஜெயிச்சிருக்கீங்க. வந்து டக்கு டக்குன்னு 10 ரன்ல விக்கெட் விடுவோம் எங்கள் டீம் அப்படி எங்களை பற்றி தெரியாது. அதனால நாட் அவுட் பண்ணி விக்கெட் நிறைய பேர் இருக்காங்கண்ணா வெளியே. நீங்கள் இருக்கீங்க, அவர் இருக்காரு. அவுட் ஆகிட்டாங்க நீ என்ன நினைக்கிறீங்களோ நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவோம். அவர் கூட அடிப்பார். அன்பு தான் செமையாக அடிப்பார்ல. அன்பரசன் போன வாரம் சாட்டர்டே 18 ஓவர்ஸ்ல 146 அடிச்சோம் ஆல் அவுட் சரியா எவ்வளோ விக்கெட் 146 ஆல் அவுட் இல்லை ஃபஸ்ட்டு எவ்வளோ விக்கெட்டு அதுக்கப்புறம் இப்போ ஆல் அவுட். இல்லை அது அவ்வளோதான். நைஸ் ஷாட் நைஸ் ஷாட். அவர் போட்ட மேட்ச் குட் ஆன் அம்ஜா நைஸ் சென்சிபிள் நாக் ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் விக்கெட் விழுண்டா சொல்கிறா. உள்ளே போடுறீங்க. அரவிந்த் போய் ஆஃப் ஸ்பின் போடுறான் தூசரா ஆஃப் ஸ்பின்லாம் நான் போடுறேன். நீ போட்டால் விக்கெட் விழ மட்டும் அவன்கிட்ட தூசரா தேடின்னு போனேன். அவன் தான் குட்ல இருக்கு விட்டு ஏத்துறான். ஷார்ட் பால் ஷார்ட் பால் இல்ல ஷார்ட் ஆஃப் லென்த் பால் கிராப் ஆயிட்டீங்க ரூமுக்கு அந்த பால் நீங்கள் வச்சிருக்கலாம். ஏன் அடிக்கணும்? அது கமெண்ட் ஆகிட்டு நீங்க வந்து கால் வந்து இந்த பக்கம் போகுது அவே ஃப்ரம் லெக் ஸ்டம்ப் போகுது. நீங்க ஃப்ரண்ட்ல கூட போல வெயிட் பண்ணுங்க அஞ்சா அண்ணன் சொல்றான் பாருடா அவ்வளவுதான்டா. நல்லா போயிட்டு இருக்கு. அருமையா ஆடிட்டு இருக்கீங்க அஞ்சா. அம்ஜா டோன்ட் லூஸ் யுவர் கூல். சூப்பரா போயிட்டு இருக்கு. பெரிய ஸ்கோர் ஆடலாம். அருமையா போகுது. நைஸ் ஒன் அம்ஜா. அழகா ஆடிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. அரவிந்த் குடிக்க மாட்டான். அப்படி ஆடுங்க பரவாயில்ல. அவன் என்னடா அந்த கேமோஃப்ளாஜா இருக்கான்டா. நான் அங்க ஃபீல்டர் இல்லன்னு நினைச்சேன். அவன் வந்து அந்த இதுக்கு ஏத்த மாதிரியே பச்சை கலர் இது போட்டு தெரியாத மாதிரி தான் போட்டான். நீ அம்ஜா லேடிஸ் ஜெக்கிங்ஸ் போட்டுருக்கா. ஆமா அப்படிதானே இருக்கு. அது ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இல்லை. ஒரு பிளேயரை பார்த்து சொல்லுங்க இருந்தாலும் முடியும் அப்படிதான் இருக்கு. தாடி மட்டும் தெரியல. பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா வடிவேலு மாதிரி நினைச்ச மாதிரி. ஷாட் யா 4 சேவடா சிங்கிள் தான். என்ன சேவ்டா என்ன வர்றதுக்கு வந்து வெச்சு சூப்பர்டா. அவன் ஏபிக்கே பிடிக்கலன்னா அது யாராலும் அப்போ அடுத்த ஒரு மதன் கொடுக்க மாட்டீங்களா? ஏண்டா அடுத்த ஒரு மதன் கொடுக்க மாட்டீங்களா? அப்படி அடிச்சா எப்படி கொடுப்பாங்க? நீங்க வேறனா பொறுமையா ஆடணும். அடுத்த ஒரு ஆட் வந்து சாப்பிட்டா 12 ரன் வந்துருக்கு இந்த ஓவரில். இல்லடா ரிவெஞ்ச் மேட்ச் கடைசிக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி முடியலடா மேட்ச்சு. இது உங்கள் கேப்டன் வேறு தோத்தா 11 லாலிபாப் வாங்கி கொடுப்போன்னு சொல்லியிருக்கானாமே.
இவ்வளோ பேச்சு தேவையா? அது அப்படிதான் பேசிருக்கீங்க. லாலிபப்ஸ் வாங்கி கொடுக்குறேன். இவ்வளோ பேச்செல்லாம் தேவையா? இல்லங்கடா நீங்க இன்னைக்கு வின் பண்ணிட்டோம். நான் ஒண்ணு சொல்ல லாலிபாப் வாங்கி தரேன் வாங்கடா. நான் ஒண்ணு எல்லாம் சொல்லுவேன். கஃபே மில. நீங்க வீணா போறதே வாங்கினாலதான். நான் ஃப்ரெண்ட்லி ஆடணும் இவங்க என்ன? அடியா ஆட்டிடியூட் ஏய் நீலாம் ஒண்ணு இல்லடா. அந்த விவேக் ஜெயின் இருக்கான் பாரு. அந்த மடிப்பாக்கம் கேங்கே அப்படிதான். இந்த ஸ்ரீராம், விவேக் ஜெயின், மேடி. ஸ்ரீராம் தான் மெயின். இல்ல ஆக்சுவலி நீங்க ஓபனர் ஒருத்தர் ஆடுனால ஏய் பாலாஜி வேணான்னு சொன்னா. நாங்க வெளில பேசி அசிங்கமா இருக்கும், நாங்க சொந்தமா ஜெயிக்கிறோம், அவர்லாம் கூப்பிட்டு வராங்க அப்படி சொன்னாங்கன்ற அவரை கூப்பிடுறதுக்கு. அப்புறம் பாலாஜி அவுட் பண்ணிட்டான். மம்மி நீங்க ஏய் பாலாஜி நீ தண்ணிக்கு இருந்தானே போட வந்த. வா வெளிய வா. பவுலிங் போட போறியாடா? ஏய் பவுலிங் கேளுடா. பவுலிங் கேளுடா. ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணுவோம் பாரு. கோல் முடிட்டோம். ஏய் பவுலர்ஸ்னா பவுலிங் கேளுடா கேப்டன். கேப்டன் என்ன லாங் ஆன் போய் பாடிட்டான். ஏய் பேபி ஜெயின் நீங்களே பேட்டிங் ஆடுவீங்க, நீங்களே bowling போடுவீங்க. எதுக்குடா பாலாஜி அப்போ? ஏய் பாலாஜி பவுலிங் கேளுடா. எதுக்குடா அரவிந்த் அப்போ? எதுக்குடா நான் அப்போ? ஏய் எப்படி கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணுவீங்களா? வரநாதர் வடை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. அவரை புடிச்சு பேட்டிங் ஆட முடியாது. கேப்டன் நீங்க எல்லாம் கேட்ச் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. நானே பிடிச்சிக்கிறேன்டா. நான் போயிட்டாங்க வாங்க வரேன். சரி ஓகே நான் வரேன். ஆடி ஏ வாய் நான் இவன் சியர்ஸ் சுத்தி சுத்தி குடிச்சால வாயில வாங்கிட்டு நினைச்சேன். யாரோ ஸ்கோர் டேய் இப்ப ஸ்கோர் போறியா? 80 க்கு மேல 9 ஓவர்ஸா? 9.1 அவர் 40 20. குட் கோயிங் விக்கெட் விடாம ஃபுல்லா ஆடுங்க. இவங்க எடுக்க மாட்டாங்க போல. யார் ஒரு 10 லைவ் வியூவர்ஸ் இருக்கு. யார் அந்த 10 லைவ் வியூவர்ஸ்? நான் இங்க தானே இங்க போன்ல இருக்கும் அவ்வளவுதான். எங்கயா ஸ்ரீதர் பாத்துட்டு இருக்காரோ தெரியல. நைஸ் நைஸ். போனா ரெண்டு மேட்ச் தோத்தது நம்ம கடுப்புல. ரெண்டுமே தோத்துறாங்க. இன்னொரு போன வாரம் இங்க சேஸ் நல்லா போயிட்டு இருந்தது. ஆமா ஆமா அது நானும் மேட்ச். அசி வந்து பால் என்ன லாங் ஸ்பாட் அது பண்றி அடிக்கிறியே அறிவிக்கா அப்படின்னு. இல்ல நான் இட் வாஸ் நாட் a risk shot. ஏய் அது இப்ப ரிஸ்க் ஷாட் இல்ல, கீழாத அடிச்சிருக்கலாம் மேடா. ஆமா அது ஆக்சுவலா ஜெயிக்கிற மாதிரி தான போனீங்க. அங்க இந்த ஸ்டேஜ் நைஸ் ஜோக் அப்படின்னு. ஏய் தம்பி குடுக்குறேன். நாளைக்கு இங்க தானா இல்ல? யா கேரளா மோஸ்ட் அங்க இருக்கோம் நினைக்கிறேன். காரை மாத்தினா வண்டி ஓடுங்கிற மாதிரி உங்க கார்ல உங்க கார் தான். வரலனால கொடுத்து அனுப்பிடுவேன். ஷாட் யா சூப்பர் சேவ் ஆசம் ஷாட். அவன் அனுப்புடா கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்ல. கத்திக்கிட்டு இருப்பானே கேட்டா கேப்டன் சொல்றான். அவ்வளவு தூரம் போய் நான் கேட்கணும் நான் விட்டுட்டேன் நான். அவன் இங்க கேப்டன்னா யாரும் அவ்வளவு தூரம் நிப்பாங்க நான் எடுக்கவே இல்லை. இப்போ அங்கே எப்படி கேப்டன்சி பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் தான் ஒரு 6 4 அந்த வெறியில தான் அடிச்சது. அடிக்கிட்டு வெளியே வந்து மறந்து பார்ப்பேன் பாவம். அம்ஜா பால் தான் பெரிய இப்போதான் வரான். ஓகே அவர் வந்து அங்கே ஆடியோ கட் பண்ணி கட் பண்ணிட்டு வெறும் வீடியோ மட்டும் போடுறாங்க. ஆடியோலாம் கட் பண்ணாதீங்கப்பா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. ஷாட் யா அவன் ஃபீல்டிங்கும் அப்படிதான் சொல்றான். அவன் டிஸ்ட்ரிக்ட் குரூப் டிவிஷன் 2 பிளேயர். போலாம் முன்னாடி எப்பயோடா ஏதோ ஆடி இருக்கான்ல, ஏதோ ஆடி இருக்கான்ல, ஹையஸ்ட் லெவல்ல ஆடி இருக்கான்ல. இந்த டீமே அவங்க அப்பாவோட வீடியோ வேற ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒன்று புரியல, எதுக்கு பேக் ஃபுட்ல போய் ஆடிட்டு இருக்கீங்க எல்லாரும்? லெஃப்ட் ஹேண்டர் அதான் எனக்கும் தெரியல. உங்க ஸ்பின்னர் பால்லாம் பேக் ஃபுட்ல தான் அவங்க அசி மட்டும் தான் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்தான். நான் அவனுக்கு நேரா போட்டேன். சார் அசி வந்து நேரா ஆடி நம்ம அவுட் ஆகல, அவனே ஆயிட்டான். சோனாச்சின்னு ஒரு டீம் அது அவங்க அப்பாவோட தான். அதில் அப்படியே நெப்போட்டிசம். ஷாட் அம்ஜா ஆசம் ஆசம் வாட் a ஷாட். ஏய் சீரா பால் எடுறா. நீங்க சும்மா இருக்கவே மாட்டீங்களா ஜி? ஆமா ஆமா. ஏய் தீபேஷ் வாடா, இது காமிடா. ஏடா இட்லி சாப்பிட்டுட்டு இருக்க என்ன? 10 ஓவர் 93 ஓவர் 46.
சொன்னாங்க அம்சா 20 பால் நின்னாருன்னா 26 பால் 46 சொல்லி அனுப்புறது 10 பால் நில்லையான்னு கரெக்டாக நிப்பாட்டினா இது ஆனால் பாலை தப்பா போட்டாங்க சார். அவர் அடிக்கிறதுல வெளியே போகுது அவருக்கு ஆண்டாயிட்டார். அதான் சொல்கிறேன் அடிக்கிற அவர் ஏன் உள்ளே போடுறீங்க? அதைத்தான் நான் கேட்டேன். ஏன்னா உள்ளே வெளியே ஒரு ஆள் வைங்க, இங்கே ஒரு ஆள் வைங்க, பார்த்துட்டு நீங்கள் வெளியே போடுங்க, அவுட் சைட் ஆஃப் போடுங்க, கையிலே லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் கொடுக்குறாங்க தம்பி. உள்ளே போ சித்து லெக் ஸ்பின்னர். அந்த பணமரத்து பக்கத்தில் வர அப்புறம் வந்து பால் பார்த்துட்டு ஓடணும். லெக் ஸ்பின்னரா அப்படின்னு சொல்ல ரைட்லாம் அடிக்க மாட்டாரா? அங்கே நீங்கள் அப்படியும் லோ கவுண்ட் போய் இந்த பணமரத்து அம்சத்துக்கு பிரச்சனை இல்லையே. 12 ஹவர்ஸ் அப்புறம் மாறிடலாம். நல்லா வச்சிருக்கான். ஷாட்யா அதான் ஷாட். அதே போதும் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. ஏய் தர்றாவ போடுங்க. தீபேஷ் கொஞ்ச நேரம் கம்முனுறா, மேட்ச் ஜெயிக்கணும். 94 10.1 தீபேஷ் கரெக்டாக ஆடியோடா கரெக்டாக ஆடியோ கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணுங்க. ஆளாளுக்கு அவ்வளோதான் கேட்காதா? சும்மா சொன்னா நீ ஹரி சார் காது கிளியராக வச்சுருக்காங்க. காது டிரைவிங் பண்ணும்போது என்னென்ன பேசுறது இன்னைக்கு வந்து போகும்போது ஒரு ஜூஸ் ப்ளீஸ் கிவ் மீ இல்லை சார் ஹரி போகும்போது ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிடலாம். அது ஒட்டகம்பாலில் தான் தீர்ந்து அவுட் ஆகி யார் அவுட் ஆகிட்டா தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். முன்னாடியே கொண்டு வந்துருக்கலாம்ல. ஒரு கேம்பிள் தானே அது. போறப்ப மட்டும் ஒரே ஒரு ஜூஸ். இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு சார். நிற்க வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ட்ரையே பண்ண மாட்டேன். ஜாலியாக தட்டி முடிச்சிருவாரு. கொண்டு வந்திருந்தா ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. ரைட் பால் அம்ஜாத் முதுகு வலி இப்படிலாம் திரும்பாதீங்க. பாருங்க டாக்டர் பேசுறாரு. நியாயமா இருக்காரு. ஏய் நான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா ஏய் ஃபேர் ப்ளே அவார்டியா? ஏய் ஃபேர் ப்ளே அவார்ட். ஃபேர் ப்ளே அவார்ட். ஆர்கனைசர் அவன் வந்து குரூப் பண்ணிருக்கான். காலேஜ் பையனை பிடிச்சிருக்கான். 1000 ரூபாய் தரேன் ஒரு நாளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன். கை மட்டும் மேலே தூக்கு. பேட்ல பட்டுச்சுனா சீக்கிரம் மேட்சை முடிச்சுட்டு அப்பா டிசிஷன் லாஸ்ட் டிசிஷன் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேற விட்டே இருக்கான். சீக்கிரம் பாய். இந்த பால் பார்த்தீங்களா ஒரு ராங் ரன் போட்டான். நாங்க போட்டான்டா. அதான் அம்பையர் அவுட் கொடுக்கல. ஏன் நீ போய் கத்திக்கிட்டே இருக்க? கூட அவுட்னா பிடிச்சுனா அப்படி பிடிச்சு அவுட் தலைவர். அவுட்னா அது கொடுக்கல. அவ்வளோ விட வேண்டியதானே. டீப்பிங் முன்னாடியே கொண்டு வந்துருக்கலாம். யாரா அசி கத்தான்? ஏய் அசி ஏ கம்மா வந்து கத்ன அரவிந்த் பாடி லாங்குவேஜ் அம்மா அரவிந்த் கேக்குறாங்க. சொல்லலாம். என்ன கேக்குறாரு? தண்ணி தண்ணி கொடுங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்தான்னு கேளுங்க. அப்போவே முடிச்சு கொண்டு பக்கா ஃப்ளைட்ல எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா? அவன் ஏன் இவ்வளோ லேட்டாக கொண்டு வரான் தேவையில்லாம 10 ஓவர் கழிச்சு. பேட்டிங்னா முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம்ல. 46 ரன் அம்ஜா. ஒரு ஷாட் இருந்தா 4 6 ஸ்டாட்ஸ்னா ராங் ஒன் போட்டா ரொம்ப ராங்கா போட்டான். அது இங்க பிட்ச் பண்ணாங்க. சரி ரூமுக்கு ஒருத்த அடிக்கலாம்னு பார்த்தா சார் உள்ள வந்துச்சு. அந்த பால் போட்டவங்க ஏமாத்திட்டான். ராங் ஒன் போட்டுல உள்ள போறான். ஏய் bowling இனி கொடுக்க போறான்டா. கேட்டு வாங்கணும். ஏய் அவனுக்கு குத்திங்களா எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லடா.
வரவா கிளம்பிடுவா இல்லை கொஞ்சம் லேட் ஆகுமா? சரி நான் வரேன். 11 மணிக்கு தானே போகிறோம். சரி நிமிஷம் சாப்பிட போகிறீங்க. நான் வரேன். கிளம்புவா. அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக வருவானே. வந்து தொலை. ஹலோ வைடு வைடு வைடு. எவ்வளோ பால் கம்ப்ளீட் ஆகிட்டீங்க?
பால் போடா இவன் போயிட்டான்டா பால் நின்றுச்சு இவன் தான் from 80 balls. Madhav, Ariya. ஏய் நீ அவனை கொலை ட்ரை பண்ண செத்துருப்பியா உன் லைன் தான் அப்படியே போட்டுருவியா டேய் 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 அநியாயம் பண்ணாதீங்க டேய் என்னதான் நியாயம் வேணாமாடா அவ்வளோதான் அவ்வளோதான் ஏய் மதன் குடிடா குடிடா ஏய் நேத்து வந்து என்ன அவனுக்கு பிடிக்காத சமையல் செஞ்சுட்டாங்களா ஷாட் யா நைஸ் நைஸ் சொல்லுப்பா ரன் வரலனாலும் பரவாயில்ல ரன் ரேட்லாம் இருக்கு ரன் வரலனாலும் பரவாயில்ல இருந்து ஆடுங்க ஓம்பர்ல தான் ஆடி இருக்கேன்
எனக்கும் போட்டிக்கிறான். நீ எல்லா வாரமும் ஆடுவ. நான் லாஸ்ட் வீக். அப்படியா? இருந்தாலும் ரொம்ப நேரம் வெளியே உட்காரு. என்ன யாரை கூட மாத்திக்கோங்க. யாரும் வரவங்க கேட்டா நான் பவுலிங் போட போறேன். அவன் போட மாட்டான். அவன்கிட்ட மாத்திக்கோங்க. அஸ்வின் கூட மாத்திக்கோங்க. அவன் லாங்க நிற்கிறேன். நான் உள்ள சர்க்கிள் போயிக்கலான்னு பார்க்குறேன்டா. இன்னும் பேரா போடுவான். நான் ஸ்லோவாக தான் போடுவான். அப்படி விடுச்சுடுவானுங்க. ஐடியாவாக போலிங் அரவிந்த் முன்னாடி கொண்டு வந்துருக்காங்க. அவர் ரொம்ப அடிச்சது. போன மாதிரி ஸ்பைப்பர் எடுத்தான். அவனை முன்னாடி எடுத்துருக்கேன். அரவிந்தாவா? ஆமாம். ஆனால் அவன் 10 12 எடுக்கிறான். ஆமாம். செகண்ட் அவனே கேஸ் ஸ்டாப்டா. கீழே வந்தா விட்டுருப்பான். 4 பேர் என்னடா சொன்னா? தண்ணியா? அடுத்த தண்ணி இல்ல. சாயனா 3 பாட்டில் இருக்கேனா தண்ணி கொண்டு வரலாம்ல. பால் ரொம்ப ஸ்லோவாக போட்டான். நானும் கொஞ்சம் வேகம் போடுவாங்க. என்ன பாய் வேலை செய்ய நாலு ஸ்டெப் இல்லையா? சீரியஸ் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஏய் சீரியஸ் எனக்கு சீரியஸாக என்ன தப்பு பண்ணுன்னு சொல்ல முன்னாடி எஃபர்ட்டே போட மாட்டேன்.
உள்ளேயா விக்கெட்டுக்கு க்ளோஸரா போலாம்டா. ஃபீல்டிங்டா டேய். ஃபீல்டிங்
அவர் அங்கே திட்டிகிட்டு இருப்பாரு. அவன் கேட்ச் பிடிக்கிறான். அரவிந்தெல்லாம் 2-3 சேவ் பண்ணிட்டான். பாலடு திட்டிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை ஓவரா போட்ட நீ? ஏண்டா நல்லா தான் போட்டேன். எனக்கு இந்த நோ பால்லாம் தவிர ஏன்னா அவ்வளோ மோசமாக போட்ட மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் பால் தெரியலாம். ஒயிட் பால் வரல. அதான்டா இப்ப அடிச்சவங்க தெரியலடா. தண்ணி எடுத்துடா. அதாவது ஃபில் பண்ணிட்டு ஏதாவது தண்ணி எடுத்துடா. குடிக்கவே இல்லை. ஃபில் பண்ணிட்டு கொடுறா. அப்படியே ஃபில் பண்ணிட்டீங்க. வர ஒரு நேரம் அடிக்க வைடா. லாங் பவுண்டரி கிளியர் பண்ண முடியாது. பிச்சிங் அவுட் சைடு. பிச்சிங் அவுட் சைடு. ஆமா கேட்கவே இல்லடா சத்தியமா. Red ball.
உள்ள வந்துரு ஒரு சர்க்கிள் எட்ஜ்லயே இரு தெரிஞ்ச நீங்களே நமக்கு ஃபேவரட் சாய் வந்து போன வாரம் 2 வாரமா தோத்து ரிலாக்ஸ் பாய் எவனால ஒருத்தனை போட்டு அடின்னு அடிக்கணும் இல்ல அப்படி இல்ல நமக்கு ஃபேவரிசம் இல்ல அவனுக்கு ஃபேவரட் பண்ணிட்டான் அவன் ஒரு போட்டுவான் அதுக்கப்புறம் வேக் மாமா கொண்டு வந்துட்டாரா அவ்வளவு முடிஞ்சு பால் பண்ணுங்க no. அடிச்சிட்டு போ ரெண்டு பேரும் Please be back to the farm.